ராஜா. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஆண்டவரே முதல் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனை பங்கு கொள்ளும் போது ஆண்டவரே அப்பா ஆவியானவர் எங்களோடு நீங்க பேசுங்க, எங்களோடு உறவாடுங்க ஆண்டவரே. எங்க கண்ணீர் யாவையும் ஆண்டவரே, என் கவலைகள், போராட்டங்கள், அவமான நிந்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நிர்மூலமா ஆக்கி ஆண்டவரே இந்த ஆராதனை நாங்கள் பரிசுத்தமாய் தொழுது கொள்ள என் கிருபை பாராட்டுமான்னு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாம் செபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் கை தட்டு. எப்ராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டீரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல சுமக்கிற தேவன், தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி ஏசப்பா நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கிறேன், எதுவும் என்னை நிறுத்திட முடியாது. செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கிறேன், எதுவும் என்னை நிறுத்திட முடியாது. 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 மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. ஹல்லேலூயா. நம்மளை விட்டு பிரிக்கிறது என்னவா இருக்குது?
ஆண்டவர் விட்டு பிரிக்கிறது பாவம்லாம் இல்லை. நம்மளை விட்டு பிரிக்கிறது என்னன்னா அது ஒரு பாவம்னு நம்ம சொல்லுவோம். இல்லை, எப்படின்னா பொருளில், நம்ம வேலையில், நம்மளோட வேலையில், நம்ம பிள்ளைங்கள, நம்ம கணவரால், நம்மளோட மனைவியால் என்ன பண்ணுறோம்? பிரிந்து போகிறோம். ஆனால் இங்கே கடவுள் சொல்லுன்னா அவர் நீங்களாம் செல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு எது இப்போ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறோம்? பொருளாதாரத்துக்கும் என்ன பண்ணுறது, பாசத்துக்கும் என்ன பண்ணுறான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் ஆண்டர் விட்டு பிரிக்கிறது அது கண்டிப்பாக அது எப்படினாலும் நம்மளை அடுத்து சேர்ந்துரும். அதை பின்னாடி நம்ம ஓடவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பொருளாசத்து கூட வேலையை குடிச்சு என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. 7-6 நாள் உன்னை தேவன் என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறாரா? ஞாயிற்றுக்கிழமைனா என்ன பண்ணணும்? ஆலயத்துக்கு வந்துடணும். நீ டைமுக்கு என்ன பண்ண, நம்ம சோர்வாக இருக்கும்போது, கஷ்டமாக இருக்கும்போது கடவுளை தேடுறது பெருசு இல்லைம்மா. நீ நல்லா இருக்கும்போது கடவுளை தேடும்போது கடவுள் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்னன்னா, அங்கே பார்வோன்ட்ட போயிட்டு நான் போய் சம்பாதிப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு சொல்லலை. இன்னைக்கு நீங்கள் முதல்ல இந்த வாரத்தில் இந்த பரிசுத்தாரத்தில் முதல் என்ன எடுக்கணும்னா, ஆண்டவர்கிட்ட இந்த ஆராதனைக்கு எந்த ஒரு தடை இருந்தாலும் என்ன பண்ணா, அப்போ என்ன சொன்ன, நான் ஆராதிக்க போகிறேன், எங்கள் ஜனங்களை விடுவிக்கணும்னு தான் சொன்னார். என்ன சொல்லும் போது, ஏன் இங்கெல்லாம் பக்கத்தில் அக்கத்தில் நான் உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இடத்த கட்டி விடுறேன், அங்கே ஆராதனை சொன்னார். அங்கெல்லாம் இல்லை, எங்கே ஆராதிக்கணுமோ அங்கே தான் ஆராதிக்கணும். என்ன பண்ணும்? எங்கே ஆராதிக்கணும்னா தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்கும் போது வாருங்கள் அக்கறைக்கு நம்ம செல்லலாம் என்று ஒரு உயர்வை தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. வாருங்கள் அக்கறைக்கு போகலாம், அங்க ஒரு உயர்வு இருக்குது. அப்ப நீ எதை நீ என்ன பண்ற, தள்ளிட்டு வரையோ, எதை ஒதுக்கிட்டு வரையோ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கா. செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கிறே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையா எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை. கண்களை மூடி ஆராதிக்கலாமா? எதாச்சும் முக்குவித்த வச்சிருந்தீங்கன்னா இந்த வேலையில அது எடுத்து போட்டுட்டு, அன்னைக்கு பார்வோன் வீட்டுல இருந்து அவங்க சென்ற போது, அடிமைத்தனத்திலிருந்து செல்லும் போது கர்த்தர் ஆசீர்வாதமாய் வழி நடத்தினார். ஓ, அக்கறைக்கு வார்கள், போகலாம். கர்த்தர் அக்கறைக்கு, இங்க இருந்து பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, ஆசீர்வாதம் இல்லாத இடத்திலிருந்து கர்த்தர் கரத்தை பிடித்து அக்கறைக்கு நடத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வாருங்கள் அக்கறைக்கு போகலாம், உங்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகாது. ஏனென்றால் கர்த்தர் உன் மேல அன்பாய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆராதனையில ஆவியானவர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறவரா இருக்கார். அக்கறைக்கு வாருங்கள், போகலாம் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது இல்ல உன்னோட இடம், இது இல்ல உன்னோட இடம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அக்கறைக்கு போகலாம் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நன்றி, நன்றி ராஜா. தாயே போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயே போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி
சேர்த்து கொண்டவரே, நல்லனாக்கி சேர்த்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. ஆமாண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே எதோ முக்கியத்துவத்தை வைத்து ஜெபித்திருப்பார்கள். இல்லை, நான் ஆண்டவரை ஆராதிக்கணும், அவர் நன்மையை நான் சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் வாய்களை திறந்து ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அப்பா அவங்களோட கரத்தை பிடித்து வாருங்கள் அக்கறைக்கு போகலாம் என்று ஆண்டவரே, அப்பா அந்த பிள்ளைகளை நீங்க கரத்தை பிடித்து நடத்தினபடியாக உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனை கதவுகள் மூடப்பட்டாலும் அதை நான் பார்க்க மாட்டேன், சீதோஷணத்தை பார்க்க மாட்டேன், சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன். ஏனென்றால் கர்த்தரே என் கரத்தை பிடித்து வாருங்கள் அக்கறைக்கு போகலாம் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நன்றி அப்பா. மனிதன் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது, 1000 நன்றோ. உடைக்கப்பட்ட உம்மை விட்டு ஓடி ஒளிந்து என்னை துரைத்தி வந்து உயத்தை துவங்க செய்தீரே. மனிதன் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது, 1000 நன்றோ. உடைக்கப்பட்ட உம்மை விட்டு ஓடி ஒழிந்து என்னை துரைத்தி வந்து உயத்தை துவங்க செய்தீரே. இன்னாதாரமே, இன்னாதாரமே, அழைத்த அழைப்பிக்காரரே, இன்னாதாரமே, இன்னாதாரமே, அழைத்த அழைப்பிக்காரரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போவதில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்திருக்க, உங்க அன்புக்கு நிகரேயில, உங்க அழைப்பு இங்கேயாததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரேயில. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்து உம்மழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்து உன் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோ உம்மழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தோ உன் கரைபடாத கரங்கள் என்னை தாக்கிக் கொண்டதே. எஜமானரே, எஜமானரே, என்னை அழைத்த எஜமானரே, எஜமானரே, என் எஜமானரே, என்றும் நடத்தும் எஜமானரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போவையில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரேயில. உங்க அன்பு இருந்ததால இருக்க, உங்க அன்புக்கு நிகரேயில.
என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்து உன் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. கரங்களை ஊத்தி சொல்லமா, எத்தனை பேர் என்னை அழைக்க நினைத்தோ உம்மழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்து உங்கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானரே, என் எஜமானரே, அழைத்த அழைப்பிற்காரரே. எஜமானரே, எஜமானரே, என் நடத்த எஜமானரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போவதில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நிகழேயில. மனிதன் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அல்லோ. உடைக்கப்பட்ட உம்மை விட்டு ஓடி ஒழிந்தோ என்னை துரைத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. மனிதன் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்ட உம்மை விட்டு ஓடி ஒழிந்து என்னை துரைத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரவே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பிற்காரரே. என் ஆதாரவே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பிற்காரரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போவ இல்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு அடையில. அழைத்தவர் நீதான் உண்மை உள்ளவர். என்னை உயர்த்தி வைத்து மேன்மையான திட்டம் கொடுப்பவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். நீ என்றென்றும் சார்ந்திருக்க தகுதி உள்ளவர். அழைத்தவர் நீர்தான் உண்மை உள்ளவர். என்னை உயர்த்தி வைத்து மேன்மையான திட்டம் கொடுப்பவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்க தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். இறுதி வரை நான் சேவிப்பேன். உங்க பிறந்ததால எல்லாம் சத்தத்தை உயர்த்தி நான் கைவிடப்பட காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு
நிகரே இல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மேபி பாஸ் என்னும் மேபி பாஸ் ஒன்று வேத வாதத்துல சொல்லப்பட்டது. அவன் வாழ்க்கையில ஒரு நன்மை வராதா? அவன் நின்று கொண்டு இருக்கும்போது, எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது, வரக்கூடாத இடத்திலிருந்து அவன் வாழ்க்கையில வரவே முடியாது, அவன் முன்னேறவே முடியாது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வரக்கூடாத இடத்திலிருந்து அங்க தகப்பனனுக்கு காரியத்தை மறு உத்தரவு அருள் செய்த என் தேவன் கர்த்தர் அன்னைக்கு மேபி பாஸ் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் உனக்கு வராத இடத்திலிருந்து ஒரு சமாதானம், வராத இடத்திலிருந்து ஒரு உயர்வு, வராத இடத்துல ஒரு அந்தவரே கழிப்பின் சத்தம், வராத இடத்திலிருந்து ஒரு வேலையின் உயர்வு, வராத இடத்துல ஒரு சம்பள உயர்வு என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வராத இடத்திலிருந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை எத்தனை பேர் மனிதர்கள் துரோகங்கள் செய்யலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வராத இடத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து ஒரு சமாதானம், அந்த துரோகிகளிலிருந்து ஒரு இடத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்புகள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ சோர்ந்து போக கூடாது. எதிரிகள் மத்தியில கர்த்தர் இந்த வாரத்துல இந்த முதல் ஆராதல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வராத இடத்திலிருந்து உனக்கு, வராத இடத்திலிருந்து என் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காரியத்தை வாக்கு செய்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஆமாண்டவரே, இந்த நாட்களை காணாத கூட என்னோட துரோகிகள் இருந்திருக்கலாம். இவன் விழுந்து போகணும், சாஞ்சு போகணும், இவன் இப்படியே உக்காந்துருக்கணும்னு நினைக்கிற இந்த மனுஷன் இந்த உலகத்துல அன்னைக்கு மேபி பாஸ்துக்கு அப்படி உக்காந்துற இடத்துல என் தேவன் வாக்கு கொடுத்தார். தகப்பன் காரியத்தை மறு உத்தரவு அருள் செய்த தேவன் மறுபடியும் உன்னோட வாழ்க்கையில மறு உத்தரவு அருள் செய்கிற தகப்பன் ஆகிய ஓ பரம தகப்பன் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக பெரிய காரியத்தை செய்கிறவர் என் கர்த்தர் வல்லமை உள்ளவர், பராக்கிரமசாலி. தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி கொண்டார். அவர் வல்லமை உள்ளவர். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் பெரிய காரியங்கள் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அக்கறைக்கு போகலாம் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லா கரங்களை தட்டி கொண்டு எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க, விழுந்து போகாதீங்க. கர்த்தர் வலியுறுத்தி சொல்லுகிறார். சிஸ்டர் பிரதர் சும்மா இல்ல, சும்மா வாக்கு கொடுக்கல. மனுஷர்கள் வாக்கு கொடுத்து மனம் மாறிடலாம், ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வாருங்கள் அக்கறைக்கு போகலாம் என்று. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா, மிக அதிகமாய் தருகிறவர் கர்த்தர். வானத்தை பலகனை திறந்து இடங்கொள்ளாதபடி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நன்றி ராஜா. இந்த ஆராதனை நீர் ஆசுவத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியின் ஒரு பக்கத்து நீ பாதுகாப்புமா இருந்து நீர் ஆண்டவரே பிள்ளைகளை சிறப்படுத்தி பலப்படுத்தி உற்சாகத்தை கொடுத்து வாக்குத்தத்தல நினைப்பனதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆஸ்வதிங்க பலப்படுத்தி ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.